வணக்கம். நாம் காணும் கனவு நிறைவேற என்ன செய்ய வேண்டும்? கலர்களான பிளாஸ்டிக் குடங்களுடன் காலையிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் அப்பகுதி மக்கள். குடிநீர் தொட்டி அருகே அமுதா மற்றும் சில சிறுமிகள் தண்ணீர் லாரி வந்தால் தகவல் சொல்ல அங்கேயே உட்கார்ந்திருந்தார்கள். பொழுது பிற்பகலை கடந்து போய்க் கொண்டிருந்தது. அமுதாவுக்கு பசிக்கிறக்கத்தில் தூக்கமாக வந்தது. தெருவில் போன குல்பி ஐஸ் வண்டிக்காரன் சிறுமிகளை பார்த்ததும் தொடர்ந்து மணி அடித்துக் கொண்டிருந்தான். அமுதாவின் கையில் காசில்லை. ஆனால் குல்பி ஐஸ்காரன் கை நீட்டி அழைத்ததும் ஓடிப்போனாள். அவன் நீண்ட நாள் பழகியது போல, "நீ அமுதாதான, கார்ப்பரேஷன் ஸ்கூலுல 2வது தான படிக்கரே" என கேட்டதும் இவள் "ஆமா, ஆமா" என ஆச்சரியமாக தலையாட்டினாள். அவன் அணிந்திருந்த தொப்பி அமுதாவுக்கு பிடித்திருந்தது. அவன் காசு வாங்காமலேயே, "இந்தா குல்பி ஐஸ் சாப்பிடு" என ஒன்றைக் கொடுத்தான். அமுதா "வேணாம் அண்ணா" என்று சொல்லிக் கொண்டே வாங்கிக் கொண்டாள். கையில் இருந்த குல்பி ஐஸை சாப்பிடுவதற்கு வாயருகில் கொண்டு போனாள். அதற்கு முன் ஒரு தடவை வண்டியில் கட்டியிருந்த பித்தளை மணியை அடித்து பார்க்க ஆசைப்பட்டாள். "அண்ணா, ஒருமுறை மணியை அடிச்சுக்கவாண்ணா" என்றாள். ஐஸ்காரன் சிரித்தபடியே அதற்கு சம்மதித்தான். அமுதா மணியின் கயிற்றைப் பிடித்து இழுத்தாள். மணி நன் நங்கென்று சத்தம் எழுப்பியது. அமுதா மகிழ்ச்சியுடன் குல்பி ஐஸை சுவைக்கப் போன போது பின்னந்தலையில் படாரென அடி விழுந்தது. அமுதா நிமிர்ந்து பார்த்தாள். அம்மா கோபத்துடன் நின்று கொண்டிருந்தாள். "தண்ணி லாரி வந்தது கூட தெரியாம பகல்ல அப்படி என்னடி தூக்கம்" என அம்மா கத்தினாள். அமுதா அதை ஒரு பொருட்டா எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் கையிலிருந்த குல்பி ஐஸ் எங்கே போனது என திரும்ப திரும்ப தேடினாள். அதைச் சுவைத்துப் பார்ப்பதற்குள் அம்மா எழுப்பிவிட்டது அமுதாவுக்கு வருத்தமாக இருந்தது. அவள் "குல்பி ஐஸ்மா" என அழுக ஆரம்பித்தாள். குடிக்கத் தண்ணி இல்லையாம், இவளுக்கு குல்பி ஐஸ் கேட்குதாம் என சலித்தவாறே அம்மா தண்ணி லாரியை நோக்கிப் போனாள். தொலைவில் குல்பி ஐஸ்காரன் எழுப்பும் மணி சத்தம் அமுதாவுக்கு கேட்டது. அவனை நோக்கி ஓடினாள். வண்டியை ஓட்டிக்கொண்டு போன ஐஸ்காரனை "அண்ணா, அண்ணா" என கை தட்டி அமுதா அழைத்து வண்டியை நிறுத்தினாள். மூச்சு வாங்க நின்றவளை பார்த்து, "ஒரு ஐஸ் 10 ரூபாய் பாப்பா" என்றான். அமுதா "அண்ணா, எம்பேரு அமுதாண்ணா, கார்ப்பரேஷன் ஸ்கூலுல 2வது படிக்கிறேன்னா" என்றாள். ஐஸ்காரன் "அதனால என்ன, பணத்த கொடு, குல்பி தருகிறேன்" என்றான். அமுதாவுக்கு காசு இல்லாமல் குல்பி கிடைக்காது என தெரிந்ததும், "அண்ணா, ஒரு வாட்டி இந்த மணியையாவது அடிச்சுக்கிறேன்னா" என கெஞ்சுகிற குரலில் கேட்டாள். ஐஸ்காரன் முகம் அந்த வெயிலிலும் புன்னகையுடன் "சரி, ஒருமுறை அடி" என அனுமதி கொடுத்தான். அமுதா கயிற்றைப் பிடித்து இழுத்தபொழுது நங் நங்கென்று அது எழுப்பிய சத்தத்தால் பசியை மறந்து போனாள். "ரொம்ப நன்றி அண்ணா, நான் வர்றேன்" என அமுதா திரும்பிய பொழுது ஐஸ்காரன் என்ன நினைத்தானோ, "இந்தா அமுதா" என பெட்டியிலிருந்து ஒரு குல்பி ஐஸை எடுத்து அமுதாவிடம் நீட்டினான். அமுதா "துட்டு இல்லண்ணா" என வாங்க மறுத்தாள். "பரவாயில்ல, வாங்கிக்க. அண்ணனுக்கு துட்டு வேணாம், நீயும் என் தங்கை மாதிரித்தான், நீ நல்லா படிக்கணும். இந்தா புடி குல்பி ஐஸை" என்ற போது அமுதா கண்ணீர் மல்க குல்பியை வாங்கிக் கொண்டாள். பல வருடங்களுக்குப் பிறகு அமுதா ஒரு பெரிய குல்பி ஐஸ் நிறுவனத்திற்கு தலைமை பொறுப்பு வகித்தாள். ஒரு நாள் அம்மாவிடம் "அமுதா, அம்மா, ராமு அண்ணாவிற்கு எங்கள் நிறுவனத்திலேயே நல்ல வேலைக்கு சேர்த்துவிட்டேன்" என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். அம்மா கேட்டாள், "யார் அந்த குல்பி ஐஸ் விற்கும் பையனுக்கா" என்றாள். "ஆம்" என்றாள் அமுதா. தன்னுடைய கனவு நிறைவேறிவிட்டது என்றாள் மகிழ்ச்சியுடன். தன் வீட்டு காலிங் பெல்லாக அவளுக்கு பிடித்த பித்தளை மணியையே வைத்திருந்தாள். எதையும் மறக்காமல் இருந்தாள் அமுதா. நமக்கு உதவி செய்தவர்களை மட்டும் அல்ல, நம் ஆசையை நிறைவேற்றியவர்களையும் நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.